இதேண்டா என் கையில கொண்டு வந்து கொடுத்த? நீ தான் காக்கா வலிப்பில துடிச்சிட்டு இல்ல, அதான் இரும்ப கொடுத்தேன். ஏய் ஸ்டூபிட் மாதிரி பண்ணிட்டியாடா. நான் யோகாசனம், கதகளி, பரதம், குங்ஃபு, கராத்தேன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புதுவிதமான உடற்பயிற்சியை பண்ணிட்டு இருக்கும்போது கெடுத்துட்டியாடா. இத பண்ணா என்ன ஆகும்? ஒண்ணு கத்துக்கிட்டேன்னு கேட்டேன். உடம்புக்கு ஒண்ணு ஆகாதுன்னு சொல்ல வந்தேன்டா. சரி வெட்டியா பேசிட்டு இருக்காம இத கொஞ்சம் அயன் பண்ணி வை. சட்டி. ஏய் இந்த மாதிரி நீ பண்ணதுக்கு உன் சட்டையை அயன் பண்ணி தந்துருவேன். தேங்க்ஸ்டா. உடம்புல போட்டு தேய்ச்சி. சாரி, நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுப்போம். கொஞ்சம் அக்கட சூடு. உனக்கு இந்த நீரோ மன்னனை பத்தி தெரியுமா? ஓ தெரியுமே. இந்த ராமாயணத்துல அர்ஜுனனுக்கு புள்ளியா வருவானே அவன் தானே? உனக்கு புராணமும் தெரியல, வரலாறும் தெரியல. வரலாறு தெரியுமே. சூர்யா ஹீரோ நடிச்ச படம் தானே? ஷோ கருமண்டா. சினிமாவும் தெரியல. இந்த பிரச்சனை அப்புறம் வச்சுப்போம். இந்த ரோம் நகரம் பத்தி எரியும் போது நீரோ மன்னன் கூலா உட்காந்து பிடியில் வாச்சிட்டு இருந்தானா. அது மாதிரி உனக்கு எனக்கு நடுவுல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது கூலா உட்காந்து கிட்டார் வாச்சிட்டு இருக்கானே, இவன் தான்டா இந்த ரூமோட நீரோ. நீரோ இல்லடா, ஹீரோ. ஆட்டத்தை பார்த்தா ஒரு ஆட்டுவான் போல இருக்க. இருந்தாலும் இவன் டார்ச்சர் தாங்க முடியலடா. எப்ப பார்த்தாலும் இதை வச்சுக்கிட்டு டொய்யின் அடிச்சு நைட்டும் போல நம்மள டார்ச்சர் பண்றான். என்னமோ நாளைக்கே மியூசிக் டைரக்டர் ஆகிற மாதிரி தான். ஆகதான்டா போறேன். இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பா பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக தான் போறேன். அது வரைக்கும் நாங்க உயிரோட இருக்கணுமே. டேய் நான் மியூசிக் டைரக்டர் ஆயிடுன்ற நம்பிக்கையினால தான் வீட்டு ஓனர் கூட வாடகை வாங்காம இருக்கார். நீங்க 2 பேர் தான் ஓசி. ஒன்னு தெரியுமா உங்களுக்கு? படிக்கிற படிப்பு கூட 2.5 மணி நேரம் எக்ஸாம் எழுதினா போதும், உடனே ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஆனா 2.5 மணி நேரம் ஓட சினிமாவில் ஜெயிக்கிறதுங்கிறது சும்மா இல்லை. 5 வருஷமோ 10 வருஷமோ ஏன் 20 வருஷம் கூட போராட வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா நான் இந்த போராட்டத்தில் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்க தாண்டா போறேன். ரொம்ப பேசாம இன்டர்வியூக்கு கிளம்பலாமா? கிளம்பிட்டேன். சாதனை நமக்கு ரோதனை. உணவு பொருள் வழங்கும் துறை. பத்திரமா ஃபைல் எடுத்துட்டு வாங்கடா, நான் முன்னாடி போறேன். சரி போ. முத்து, இவனுக்கு ஃபைலை தூக்கிட்டு வரதுக்கு நம்ம என்ன ஆளாடா? ஓவரா பேசாத, வாடா. ஓகே. என்ன செய்ற? இன்டர்வியூக்கு போற இடத்துல பணிவோட நடந்துக்கணும்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. பணிவா வரையா பறந்துட்டு வரியா? அச்சோ நிமிர்றா. இப்போ ஓகேவா? இந்த ஜென்மத்துல உனக்கு இந்த இன்டர்வியூல வேலை கிடைக்காது. வா. வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஊறிட்டு வாடா. இல்ல நீங்க தான் என்ன மன்னிக்கணும். நான் தான் பார்த்து வந்திருக்கணும். ஐம் சாரி. இல்ல நான் தாங்க பார்த்து ஏறி வந்திருக்கணும். இல்ல சாரிங்க. சாரி, இறங்கும் போது நான் தான் வேகமா. இல்லைங்க சாரிங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா உங்க சாரிய? ஒருத்தர மாத்தி மாத்தி சாரி சொன்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் ஏத்துங்க. சாரிங்க. ஐம் சாரி. ஐம் சாரிங்க. போதும். எவ்வளவு? சாரி. பாருடா, நீ சொல்லு, நீ ஏத்துக்கமா. சாரி. நோ ப்ராப்ளம். எங்களுக்கு ப்ராப்ளம். கரெக்டான டைத்துல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம், அப்புறம் இந்த வேலையும் கிடைக்காது. இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்கலாம் இங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்திருக்கோம். ஆமா. சரி, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்ஸ் a lot. டேய் பையனை காணூன்ல சேர்த்தியா? என்னடா சொல்ற? இல்ல ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, அப்புறம் காதல் கல்யாணம் கை கொள்ளுன்னு அப்படியே போய் வேண்டியதா? ஒரு பொண்ணை பார்த்தவனே ட்ரீம்ஸ். விட்றா, அவன் தான் கவிஞனாச்சே. ஃபுல் பாட்டி இங்கே நின்று எழுதிட்டு தான் வருவா. நீ வா, வந்துடுற. எக்ஸ்கியூஸ் மீ. யா, இந்த பூ உங்களுதா? ஆமா பூ. தேங்க் யூ. கன்னித்தீவு பொண்ணா கட்டழகு கண்ணா கட்டுமர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா. இவ ஏசுரும்புக்குள்ள போய் பல்ல காட்டுறா. நம்ம ரிவால்வர் ரீட்டா. நான் கையில காட்டுற தாட்டா, நீ எதுக்கு கால்ல காட்டுற பேட்டா? நான் கிட்ட வந்தா பின்னாடி போறியே, நீ என்ன புஷ் பேக் சீட்டா? ஏன் ஆபீஸ் கூப்பிடுறாரு, நீ போய் பாருமா. போமா போ. காலையிலேயே நான் சூடாயிட்டான் போல இருக்கு. என்ன உடம்பு, என்ன உடம்புடாது. தலைன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கால. செரி பழம் உதடு. நாய்க்கர் மகால் தூணு மாதிரி காலு. 20 படி பிரியாணி தேசா மாதிரி இடுப்பு. இத காட்டி என்ன ஏத்துறா கடுப்பு. ஆட்டோ ஆர்னு மாதிரி மூக்கு. முதல்ல நாம போய் ஒரு லைசன்ஸ் வாங்கி பாக்கெட்ல வச்சிர வேண்டியதா. ஐயோ ஜாலி. எவ்வளவு நேரம்டா உனக்கு வெயிட் பண்றது? 3 வாட்டி மூஞ்சா போயிட்டேன். சீக்கிரமா வா. டேய் மச்சான், என்னடா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இவ்வளவு கூட்டம் நிக்குது. நைட்டே வந்து துண்டை விரிச்சிட்டானுங்களோ? கிடைக்குமாடா? டவுட் தான். எல்லாம் இவனால வந்துதுடா. இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குடா, சீக்கிரம் கிளம்புடான்னு பாத்ரூமுக்குள்ள போய் 1 hour குளிச்சிருக்கான்டா. வழக்கமா குளிக்க மாட்டேலடா. இன்னைக்கு இன்டர்வியூ போறதால குளிச்சடா. ஆனா பல்லு விளக்கல தெரியுமா? ஐயோ. டேய், முன்னாடி வரவனுக்கு தான் முன்னுரிமை நானுங்க. ஆமா. சத்தியமா இந்த வேலையும் கிடைக்க போறது இல்ல. என்னடா நீ? இப்ப என்ன உனக்கு முன்னாடி நிக்கணும் அவ்வளவுதானே? நான் ஒரு ஐடியா பண்றேன் பாரு. ஓ மூசையா, நீ காலையில இருந்து இங்க நின்னுட்டு இருக்கான், பின்னாடி இதான் ஐடியாவா? ஜஸ்ட் மிஸ். செருப்பால் அடிக்கல, அவ்வளவுதான். போறானா?
டேய் அதுக்கெல்லாம் ஒரு தனி டேலண்ட் வேணும்டா. ஆ? இப்ப பாரு. ஹாய். அப்பா. ராஜா நான் தான் ராஜா. எல்லாம் எலிச்சவன் தான் போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. நாங்களும் அதை சொல்லி தான் நிக்கிறோம். போடா. இல்லண்ணே அண்ணே 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 கொஞ்சம் முன்னாடி நின்னுக்கிறேன். அண்ணே அண்ணே ஏழை விட்டு பையனா அண்ணே அண்ணே. நாங்க மட்டும் நம்பாரி விட்டு பிள்ளையா? என்னமோ பெருசா நிமித்திரன்னு போனா யானைக்கும் அடி சறுக்கும். நீ ஓனாண்டா. சரி ஓனானுக்கும் அடி சறுக்கும். ஆ. டேய் மச்சான், இது நம்ம வாழ்க்கை பிரச்சனைடா. ஆமாண்டா. விளையாடாதீங்கடா. இந்த வேலையும் கிடைக்கலனா நாம ஆ, அது, சும்மா தான் இருக்கணும்னு சொல்ல வந்தேன்டா. பதறி போன. வேற வழி இல்ல. இந்த இன்டர்வியூ எப்படியா நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். ஆமா. ஏதோ ஐடியா பண்ணலாம். கம் ஆன். இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. மச்சான் எஃபெக்ட்டா இருக்கும்ல? செக் பண்ணி பாக்குறியா? சாம்பிள் காட்டு. சார் எப்படி? ஏய் வெரி பவர்ஃபுல்ரா. ஆ, மெல்லமா ஊது. ஆ. அப்புறம் கொலைகேஸ் ஆயிரும். ஆ. ஆரம்பி. மச்சான் கலக்கிட்டடா. உன் வேலை என்கிட்ட கட்டுற பாத்தியா? மச்சான் நமக்கு வேலை கன்ஃபார்ம். எஸ். மச்சான் இனிமே நீ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பல்லு விளக்கிட்டு வளர்க்கணும். வா, வேண்டாம். யோ நில்லையா? ஏதோ வச்சதை எடுக்கிற மாதிரி நீ பாட்டுக்கு விறுவிறு உள்ள போயிட்டு இருக்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க லைன்ல வந்திருக்கோம்ல. லைன்ல வாயா. இன்டர்வியூ எடுக்க போறதே நான் தான். சாரி சார். ஒவ்வொருத்தரா ஃபைல் எடுத்துட்டு உள்ள வாங்க. சார். மச்சான் இவனுக்கு மயக்கம் போட்டானுங்களா இல்ல மண்டையை போட்டானுங்களா? எது எப்படியோ இந்த வேலை நமக்கு கன்ஃபார்ம். ஓகே ஒரு என்ன? நிமிஷம். இன்டர்வியூ எடுக்கறாருல ஆ. அவர் மேல ஊதிராத. ஏன்? அப்புறம் வேலைக்கு சங்கு ஊதி. வாயவே திறக்க மாட்டேன். டேய் நம்ம எல்லாரும் இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டோம். Yes. ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணணும். எவ்வளோட பணம் வச்சிருக்க? எங்கள்கிட்ட சுத்தமா கிடையாது. 10 ரூபா இருக்குடா. 10 ரூபா. இது நம்ம டின்னருக்கே தாங்காதேடா. இதை வச்சுட்டு என்னத்த பார்ட்டி? என்ன பண்றது? ஐடியா. ஆ, அங்க என்ன தெரியுது? கடை தெரியுது. கட்ட வாசல்ல ஒரு காண்டாம இருக்கும் தெரியுதா? ஆமா. அதை டார்கெட் பண்ணு. எப்படி? நான் சொல்ற மாதிரி செய். ஆ. காதை கொண்டா. ஓகே. ஓகே. டேய் சு சொன்ன மாதிரி செய்டா. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். என்னண்ணே இது? வெறும் 2 இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஓ இது சாம்பிள். அதுக்கப்புறம் பல்கா ஆர்டர் பண்ணுவீங்களா? 40 சாப்பிட்டாச்சு. இது 42வது. அதான் நான் பார்த்தேன். என்ன மணினே சௌக்கியமா? ஆமா, இந்த நையாண்டிக்கு ஒன்றும் குறைச்சல. ஏய் என்ன விஷயம்னு சொல்லு. உன் கடைக்கு எதுக்கு வருவாங்க? ஒரு 10 முட்டை தோசை, ஒரு 20 பரோட்டா, ஒரு 15 இட்லி, ஒரு 4 சிக்கன். ஏய் நிப்பாட்டு, நீ பாட்டுக்கு லிஸ்ட் அடிக்கிட்டே போயிட்டு இருக்க. ஆமா பழைய பாக்கி என்னாச்சு? பழைய பாக்கி அப்புறம் தரோம். இப்ப கட்டுறதுக்கு காசு தந்துடும் போதுமா? கிழிச்சாக பழைய பாக்கியவே கொடுக்க முடியலையா? புதுசா வாங்குறதுக்கு செட்டில் பண்றாராம். கண்டிப்பா குடுத்துறோம்னே. உங்க கூட கருப்பன் ஒருத்தன் வந்தானே, அவன் அங்க அழுதுகிட்டு நிக்கிறான். அதுவாண்ணே 3 பேரும் இன்டர்வியூக்கு போனேண்ணே. ஏய் சும்மா இருடா, பசிக்குதுடா. எங்க 2 பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு. அவனுக்கு வேலையே கிடைக்கலண்ணே. ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான். பயங்கரமா அழுகுறான். நாங்களும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்தோம். அட்டங்காம பீறிட்டு அவன் அழுகுறான். ஒண்ணும் சொல்லாம இருக்கிறான். அவன் சொன்னா ஆறுதல. அவன் சொன்னா சொதப்பிரும். அந்த அண்ணன் சொன்னா போதுமா? ஏய் யாரு வேணா சொல்லட்டும், எனக்கு காசு வந்தா எனக்கு ஓகே. அது இங்க பாருங்க, நீங்க உருவமும் பெருசு உள்ளமும் பெருசு. நாங்க சொல்லிதான் கேட்கல. நீங்க உங்க வாயால 2 வார்த்தை ஆறுதலா சொல்லுங்களேன். ஆறுதலா பேசினா எங்க டின்னர் முடிஞ்சிரும். அவன் வாழ்க்கை நல்லபடியா முடிஞ்சிரும்னு சொல்ல வந்தேன். ஓ சொல்லுங்கண்ணே. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகேண்ணே. ஓகே இல்ல? அவன் ஏன் ஓகே சொல்றான்? நீங்க சொன்னது அவரும் ஓகேங்கிறாரு. என்ன முத்து ரெடியா? ஏய், ரொம்ப நன்றி. பாத்தீங்களா இந்த தங்க முகத்துல எப்படி சிரிப்பு வருது பாருங்க. இப்ப தெம்பாயிட்டா? நீங்க கொடுத்த சரி ஆறுதல் சரி தான். பார்த்து கூட்டிட்டு போங்க. நல்லா இருக்கு. எங்கேயும் வேலை கிடைக்காம போகுது, போங்கடா. சாப்பிட்டதுக்கு எவ்வளவு பில்லு? 495 ரூபாண்ணே. என்னையா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பில்லு சொல்ற? நான் சாப்பிட்டது 495 ரூபாயா? நீங்க மட்டும் சாப்பிட்டதுக்கு இல்லண்ணே, 3 பேர் பார்சல் வாங்கிட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்துதான். அவங்க பார்சலுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? யோ நீ தானே சொன்ன நான் பாத்துக்கிறேன்னு. நான் இதுக்கா சொன்னேன்? யோ இங்க பாரு, பேச்ச மாத்திக்கிட்டு பேசக்கூடாது. நீ சொல்லிதான் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். மரியாதையா காசை வையில சங்க அறுத்து விடுவேன். ஆறுதல் சொன்னதுக்கடா ஆப்பு. காலை போடுறதும் மேல விழுறதும் இவன் கிட்ட படுத்து தூங்குறதுக்குள்ள நுர தள்ளுது. அட பாவீங்களா,
என் கனவு கோட்டையை கழிச்சிட்டீங்களாடா உங்களை. நாங்க உன் கனவு கோட்டையை கலைச்சோமா? நீ தாண்டா எங்களோட நல்ல தூக்கத்தை கெடுத்துட்ட. அட பாவி, அவளை படிக்கட்டுல இடிச்சதுல இருந்து வந்து போன கதையெல்லாம் சொல்லி 12 மணி வரைக்கும் வச்சு அறுத்துட்டு இப்பதான்டா படுத்தோம். அதுக்குள்ள மூஞ்சில கைய போட்டு எழுப்பிட்டியாடா. மணியப்பார், ரெண்டாவது உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லையாடா? இங்க பார், எங்களை காலையில 7:30 மணிக்கு எழுப்புற, அவளை பத்தி பேசுற, நாங்க கேக்குறோம், கண்டினியூஸா கேக்குறோம். அது வரைக்கும் மூடிக்கிட்டு படுறா. டேய் இப்பவே இவன் தொல்லை தாங்க முடியல. அவ மட்டும் இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம கதி அதோ கதிதான். ஆண்டவா. சுத்தம் மச்சான், இங்க படுத்தா நம்மள நிம்மதியா தூங்க விட மாட்டான்டா. ஆமாண்டா, வா மொட்டை மாடி போய். டேய், அங்கேயும் வந்து தொல்லை கொடுத்துறாதடா. இப்போ உனக்கு சந்தோஷமா? யூசுப் பயலோ. நான் சீனு ஐஏஎஸ் பரீட்சை எழுதுற மாதிரி தெரிஞ்சுன்னு முடிச்சு நிக்கிற. காட்டு இப்படி. இதோ இதை டிக் பண்ணு, இதை டிக் பண்ணு, இதை பண்ணு, அவ்வளவுதான். ராங்கா எதுவும் டிக் பண்றாதப்பா. இதை வச்சுதான் அவன் ரேஷன் கார்டே வாங்க முடியும். அப்புறம் அவனுக்கு 20 கிலோ அரிசி, மிக்ஸி, கிரைண்டர், ஆடு மாடுன்னு எதுவும் கிடைக்காம போயிடும். ஓகேவா? கரெக்டா பண்ணு. எவ்வளவு மிஸ்டு கால் கொடுத்துட்டா போல இருக்கு. தம்பி, வேலை நேரத்துல என்னப்பா பண்ணுகிற? என் லவருக்கு பர்த்டே, அதான் விஷ் பண்ணிட்டு விஷ் பண்றியா? நீ விஷ் பண்ணு, இல்ல அவ வீட்டுக்கு போய் கிஸ் பண்ணு. முதல்ல வாயை பிரஷ் பண்றா. ஆபீஸே நாரி தொலையுது. வேலை நேரத்துல பேசி நிக்கிறான். தேன்மொழி, வயசு 19, அழகான பேர். இந்த பேரு அவளுக்கும் இருந்தா எப்படி இருக்கும்? அப்பத்துல இருந்து நீ என்ன ஃபாலோ பண்ணினே இருக்கிற. உனக்கு என்ன வேணும்? அது 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 வந்து வந்து அது வந்தா அங்க இருக்குது. போ, இது பொம்பளைங்க பாத்ரூம். தெரியல, மூஞ்சியும் மகரையும் வந்துட்டானுங்க. ஏண்டா, நம்ம 3 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செய்றோம். ஆமா. அது என்ன உனக்கு மட்டும் சம்பளம் ஜாஸ்தி? மூளை இருக்குல்லடா. அப்ப எனக்கு இல்லையா? அது இருந்ததுக்கான அடையாளமே தெரியலையடா. அடிச்சா மூளை வெளிய வந்துரும். மூளை இங்கேயா இருக்கு, இங்க இருக்குடா. அது கூட தெரியல பாரு. அதனாலதான் உனக்கு சம்பளம் கம்மி. சரி, அதை விடு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா வேலையில சேர்ந்துட்டோம். அதோட நின்றுடாம அப்படியே லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிடும்டா. என்னடா சொல்ற? டேய், இவன் என்னடா மூட் அவுட்டா இருக்கான்? இவன் எப்பவுமே இப்படி தான்டா. இவன் மூட மாத்துறதுக்கு குத்து கொண்டாட்ட சொல்லி கும்பலா வர சொல்லியிருக்கேன். என்னடா சொல்ற? அதுல மச்சான் பாடுறான், நம்ம எல்லாம் ஆடுறோம். வா